சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விறகுகள் மூலம் எரியக்கூடிய ராக்கெட் அடுப்புகளுக்கு உணவக உரிமையாளர்கள் மாறியுள்ளனர். மின்சார அடுப்புகளின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. ஈரான் யுத்தம் தமிழ்நாடு வரை எதிரொலித்துள்ள நிலையில் சமையல் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவக உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மாற்று வழிகளில் இறங்கியுள்ளனர். அந்த வகையில் விறகு மூலமாக எரியக்கூடிய ராக்கெட் அடுப்புகள் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. விறகுகளை வைத்து சமைக்கக்கூடியதாக இருந்தாலும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய காற்றாடியுடன் இது இணைக்கப்படுவதால் இதன் பயன்பாட்டு முறை சற்று வித்தியாசமாக உள்ளது. விறகுகளை அடுப்புக்குள் செலுத்திய பிறகு இந்த அடுப்பில் பொருத்தப்பட்டுள்ள காற்றாடி வேகமாக சுழல்கிறது. இதன் மூலம் காற்று வேகமாக உந்தப்பட்டு வழக்கமான விறகு அடுப்புகளை விட வேகமாகவும் அடர்த்தியாகவும் தீ எரிகிறது. நார்மல் விறகு அடுப்பு மாதிரியே தான், அது புனல் வச்சு ஊதுவாங்க. இதில் ப்ளோயர் அதில் புனல் மாதிரி ஊதும். கேஸ் அடுப்பை விட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சமையல் வேகமாக முடிஞ்சிடும். விறகு எரியும் போது பழைய காலத்தில் புனல் வச்சு ஊதுவாங்க. விறகு அமர மாதிரி இருக்குது அப்படின்னா புனல் வச்சு ஊதுனா திருப்பி தீ பிடிக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இது அந்த காற்று ஊதிக்கிட்டே இருக்கும், அதனால அடுப்பு ப்ரெஷர் ஆயிருக்கும். ஒரு சிலிண்டருக்கு செலவு செய்யும் தொகையில் விறகுகளை வாங்கினால் அதை வைத்து 5 மடங்கு அளவுக்கு இதில் கூடுதலாக சமைக்க முடியும் எனவும் கூறுகின்றனர். மின்சாரமும் கூட செல்போனுக்கு சார்ஜ் போடும் அளவுக்கே இதில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அளவுகளுக்கு ஏற்ப 1500 ரூபாய் முதல் 45,000 ரூபாய் வரை இந்த ராக்கெட் அடுப்புகள் விற்பனை செய்யப்படும் நிலையில் உணவக உரிமையாளர்கள் பலர் தேவைக்கேற்ப வாங்கி செல்கின்றனர். இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இது ஓகேனா இனிமேல் இதை தான் நான் பண்ண போகிறேன். அடுத்து அடுப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து சிலிண்டர் எப்போ வருதோ அதை அப்படி சிலிண்டரை குறைச்சிக்கிட்டு அடுப்பை யூஸ் பண்ண போகிறேன் கரண்ட்டாக. காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் அன்னதானத்திற்கு சமைக்க சமையல் கலைஞர்கள் விறகு அடுப்பிற்கு மாறியுள்ளனர். கேஸ்லாம் இவ்வளோ நாள் சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கேஸ் இப்போ கொடுக்க மாட்டேன்ட்டா, திடீர்னு நிப்பாட்டிட்டா. எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதனால இப்போ விறகுல எல்லாருமா சேர்ந்து விறகு அடுப்பில் நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்படி விறகு அடுப்புகளின் பக்கம் மக்கள் திரும்பி உள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் மின்சார அடுப்புகளை நோக்கி பொதுமக்கள் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அதன்படி கடந்த சில நாட்களாக மின்சார அடுப்பு, மின்சார குக்கர் போன்ற மின்சாதன பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. இண்டக்ஷன் ஸ்டவோட ரேட்டு ஒரு 1800 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட வாட்ஸுகள் டிஃபரன்ஸை பொறுத்து ரேட்டுகள் இன்னும் ஜாஸ்தியாகும். இதில் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் இல்லாமல் மின்சாரத்தில் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரையர், குக்கர், டீ மேக்கர், காஃபி மேக்கர் இந்த மாதிரிப்பட்ட பொருள்களோட என்கொயரியும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. மின்சார அடுப்புகள் 2500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலும், மின்சார குக்கர் 2200 ரூபாயில் இருந்து 13800 ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. அதேபோல கெட்டில், மைக்ரோவேவ் அவன் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. எண்ணெய் அதிகம் பயன்படுத்தாமல் சமைக்க பயன்படுத்தப்படும் ஏர் ஃப்ரையர், காஃபி மற்றும் டீ மேக்கர் கருவிகளையும் மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். ஏற்கனவே மின்சார அடுப்புகள் வாங்கி வைத்திருந்து பயன்படுத்தாமல் பரன்களில் போட்டு வைத்திருந்தவர்களும் தற்பொழுது அவற்றை தூசு தட்ட தொடங்கியுள்ளனர். மின்சார அடுப்புகள் மட்டுமல்லாமல் அவற்றில் வைத்து சமைக்கக்கூடிய பாத்திரங்களையும் ஏராளமான மக்கள் வாங்கிச் செல்கின்றனர்.